ஹலோ மக்களே! இந்த வீடியோ காலையிலேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்னால அந்த வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கார்டில் ஒரு சில கார்ட்டூன் ஃபிகர்ஸ் கம்யூனிட்டி கைட்லைனில் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு யூடியூபே அது ரிமூவ் பண்ணிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்தந்த கார்டில் உள்ளதை மட்டும் ஃபேட் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரிங்க. அடுத்த தடவை கார்டை காட்டும்போது நான் பார்த்துக்கிறேன். எந்த கார்ட்டூன் ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறேன். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம். என்ன பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு சிலர் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ஒரு சிலருக்கு கோவமாக இருக்கீங்க, ஒரு சிலருக்கு மனசு பாரமாக இருக்குது. என்னாச்சு இன்னைக்கு? மனசில் உள்ள எல்லா பாரம், கோபம், ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போய் முருகன் காலடியில் வச்சுருங்க. உங்கள் நாள் இனிதாக இருக்கட்டும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனசு தளர விடாதீங்க. எனக்கு இப்போ எனர்ஜி கனெக்ட் ஆகிறது, ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கீங்க. எல்லாம் இந்த வீடியோன்னு சொல்லலை, இந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது பாசிட்டிவ் ஆகுறீங்க, கோயில் போகும்போது பாசிட்டிவ் ஆகுறீங்க, ஏதாவது திடீர்னு பாசிட்டிவ் ஆகுறீங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயும் அவங்களுக்காக ஏங்குறது, அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இல்லை அவங்க மேலே வருத்தப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்களோட பேரரசன் பேரரசி மாதிரி இருந்தால் தான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இன்னுமே எனக்கு இப்போ 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 80 பேருக்கு அந்த ஏக்கம், எம்டினஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் எனக்கு ரீயூனியன் வேணும் அப்படின்றீங்க. பட் அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை நிறைய இருக்குது. 1 மணி நேரம் நம்புகிறீங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்கு வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. தயவுசெய்து அதை விடுங்க. எனக்கு அந்த எனர்ஜி தான் இப்போ கனெக்ட் ஆகுது. நான் இந்த பூ வச்சு நீங்கள் சாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ண மாதிரி உங்கள் ஏக்கம், எதிர்பார்ப்பு, அதே மாதிரி கோபம், இவங்க வேணான்னு ஒரு சிலர் முடிவு பண்ணியிருப்பீங்க. அதையும் முருகன்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா அந்த கோபமுமே உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்தை கெடுத்துரும். ஓகேவா? இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட், ஏன்னா குளுக்கவே இல்லை, முழுகுது. மேக் இட் பார்க்கலாம். இந்த ஸ்பிரிட் கைட் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பேசி ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம ஸ்பிரிட்டுமே சொல்லுவாங்க. உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் உங்களோட மனக்குழப்பத்துக்கு ஒரு விடையை சொல்கிறாங்க பாருங்கள். இதை யோசிக்க சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, மேக் இட் யுவர் மிஷன் டு அக்செப்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யூ, த குட் அண்ட் வாட் யூ பெர்சீவ் டு பி யுவர் இம்பர்ஃபெக்ஷன். அதாவது உங்களை நல்லதை மட்டும், உங்களை பற்றினது இது. ஓகேவா? உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் பேரரசன் பேரரசி எனர்ஜியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க. அதாவது குட்டு மட்டும் இல்லை, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யூ, த குட் அண்ட் வாட் யூ பெர்சீவ் டு பி இம்பர்ஃபெக்ஷன். அதாவது இது நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்றதையுமே நீங்கள் அதை உங்களுக்குள்ளே எடுத்து ரசிக்க ஆரம்பிங்க. டோன்ட் லுக் ஃபார் எனி அவுட் சைட் வேலிடேஷன். உங்களோட அங்கீகாரத்தை வெளியில் போய் பார்க்காதீங்க. அதாவது என்னென்னா, உங்களை பற்றி யாராவது நல்ல விதமாக நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்ககிட்ட அன்பு செலுத்தணும், மற்றவங்க அன்பு செலுத்தணும்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த மெசேஜ். இட் இஸ் ஆல்ரெடி வித்தின் யூ. எல்லாமே வேலிடேஷன் வெளியில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அன்பானவங்க, நீங்கள் மரியாதையாக நடத்துறதுக்கு தகுதியானவங்க, நீங்கள் அழகானவங்க, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் மேலே மற்றவங்கள வச்சு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். வெளியில் உள்ளவங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட குட் அண்ட் இம்பர்ஃபெக்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள். ஒன்ஸ் யூ ரியலைஸ் யுவர் ட்ரூ பியூட்டி அண்ட் பொட்டென்ஷியல் வில் கம். ஓகே, அப்படி உங்களை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் வெளி உலகம் உங்களை அன்போடு நடத்தும், மரியாதையோடு நடத்தும். ஓகேவா? யூ வில் நெவர் டவுட் யுவர் செல்ஃப் அகெயின். மறுபடியும் உங்களை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க.
மற்றவங்க மேலே கோபம், விருப்பு, வெறுப்பு, தாபம், ஏக்கம், ஏமாற்றம் தூக்கி போட்டுருங்கங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? தூக்கி போடுங்கன்னா எதையும் மறக்க சொல்லலை, ஓரமாக வச்சுட்டு உங்களை பாருங்கங்க. இன்னுமே நிறைய பேர், எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. நிறைய வீடியோவில் பேசுகிறோம், உங்களை பாருங்கள் தயவு செய்து. ரீடிங்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி டேரட்டில் ஒரு 10 கார்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஓகே கார்டு எடுத்தாச்சு, ரீடிங் போயிடுவோம். ஓகே, இந்த கார்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்பிரிட் கைடு எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லும், அந்த கார்டுக்கு வந்து அலைன் ஆகி தான் நமக்கும் கார்டு வரும். இந்த பிரபஞ்சம் ஒரு மெசேஜ் சொல்லும், ஸ்பிரிட் கைடு ஒரு மெசேஜ் சொல்லும். ஆனால் இந்த கார்டில் நானும் சேர்த்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போயாவது பாருங்கள். வந்திருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு வந்து டவர் கார்டு. ஓகே, டவர் கார்டு அப்படின்னா பாருங்கள், அது உயரமாக நிற்கிது, ஆனால் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஏதோ ஒன்று பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, போப்பா அது இல்லை, நீ நினச்சது தப்பு அப்படின்ட்டு அவங்களோட மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. மனக்குமுறல்கள் உடைய ஆரம்பிக்குது, ஈகோ உடைய ஆரம்பிக்குது. அவங்க எது சரின்னு நினச்சாங்களோ அது தப்புன்னு உடைய ஆரம்பிக்குது. ஓகேவா? உங்களோட பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க இல்லையா, உங்களோட மென்மையான காதலை புரிஞ்சிக்காம அவங்க உங்களை பிரிகிறது தான் சரின்னு நினச்சி உங்களை விட்டுட்டு போனாங்க இல்லையா, இப்போ வந்து அது தப்புன்னு உணர போகிற தருணம். ஒரு சிலருக்கு இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 20 பேருக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி 80 பேருக்கு வந்து ஏன் ஸ்லோ ஆகுது அப்படின்னா, இன்னும் நீங்கள் உங்களோட எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு வரலை. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க, போங்கங்க மறுபடியும் அதே மோடுக்கே போயிடுறீங்க. எப்போங்க உங்களுக்கு நல்ல நேரம் வரணும் வர்றது? நீங்கள் தாங்க, உங்கள் கையில் தாங்க இருக்குது. தயவுசெய்து இன்னும் ஒரு 80%க்கு இந்த டவர் கார்டு வந்து தள்ளி தள்ளி போகுது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் நடக்கும். எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்ன்றது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓகே, டெவில் எனர்ஜி நம்ம நேற்று கூட பார்த்தோம்ல, தேர்ட் பார்ட்டினால தான் அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம். ஓகே, இது ஒரு கர்ம வினை தாங்க. இந்த டவர் கார்டு என்ன சொல்லுதுன்னா, கர்ம வினை முடிய போகுது. அவங்களோட கர்ம வினை, உங்களோட கர்ம வினை முடிய போகுது. ஆனாலும் விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்கள்ல, என்னதான் கர்ம வினையாக இருந்தாலும், என்னதான் டிலே பண்ணதுனாலும் மதியால் வெல்லலாம், உங்களோட எண்ணத்தால் வெல்லலாம். ஓகேவா? ஸ்டே ஸ்ட்ராங், எம்ப்ரர் அந்த எனர்ஜியில் இருங்க. ஸோ டெவில் தேர்ட் பார்ட்டி பார்த்தோம்ல, தேர்ட் பார்ட்டி மட்டும் இல்லைங்க, இதை வந்து பல விஷயங்களாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பணத்துக்காக அவங்க உங்களை வந்து விட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்க கூட சுற்றி உள்ளவங்க, அதுவும் தேர்ட் பார்ட்டி தானே, உளர்றேன் பாருங்கள். எந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால், ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயத்தினால உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. கரெக்ட் தான். ஓகே, ஜஸ்டிஸ். எனக்கு என்னமோ உங்களோட கர்மா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேருக்குமான கர்மா வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ். ஸோ ஒன்று உங்கள் பக்கம் தப்பு இருக்கலாம், இல்லை அவங்களோட பக்கம் தப்பு இருக்கலாம். 2 பேரும் எந்த பக்கம் தப்பு இருக்கோ அந்த பக்கம் வந்து ரியலைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் கிடைக்க போகுது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத பெருசாக எந்த பக்கம் தப்பு நடந்திருக்கோ அந்த பக்கம் உணர போகிறீங்க. எனக்கு கனெக்ட் ஆகிறது என்னென்னா, 100% பார்க்குற எல்லாருமே வந்து தப்பு அவங்க மேலேன்னு இல்லை. ஒரு சில விஷயங்கள் நீங்களுமே ஈகோயிஸ்டிக்காக இருக்கலாம். எனக்கு இப்போ தோன்றுறது எப்படின்னா, ஒரு 100ல் ஒரு 20 பேருக்கு வந்து உங்கள் மேலேயும் தப்பு இருக்கும்.
உண்மையிலே உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அதை க்ளைம் பண்ணி என் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒத்துட்டு நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஈகோ உடையும் உங்ககிட்டையும் சீக்கிரமே உங்களுக்கு ரீயூனியன் நடக்கும். ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் இருக்குது. ஆனால் 80% வந்து அவங்க மேலே தப்பு இருக்கிறது தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு 20% வியூவர்ஸ் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஓகே, ஹெர்மிட் உங்களோட கர்ம வினை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்களேன், அவங்க எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் ஒரு சில ரீடிங்கில் பார்த்தோம்ல ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து முடிய போகுது. கர்ம வினை முடிஞ்சு ஒரு தனிமையை உணர போகிறாங்க. எத்தனை பேர் அவங்கள சுற்றி இருந்தாலும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப யோசிக்க போகிறாங்க. அதுதான் இந்த கார்டு காட்டுது. ஓகே, ஜட்ஜ்மெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுங்க. ஈகோ உடைய போகுது. எவ்வளோ சீக்கிரம்ன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 2 நாள்லேயே நடந்துடும். உள்ளே வந்து வெளியில் போய் உள்ளே வெளியேன்னு நீங்கள் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் ஒரு 2 மணி நேரம் நல்லா இருக்கிறது, ஒரு 4 மணி நேரம் கவலைப்படுறதுன்னு இருந்தீங்கன்னா 2 நாளுன்றது 2 மாதம் ஆகலாம். அது அப்படியே ஐயோ ஒன்றும் நடக்கலேன்னு யோசிச்சிங்கன்னா அது 2 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. பாசிட்டிவாக இருங்க. தயவு செய்து க்ளைம் பண்ணிக்கோங்க. ஐ எம் சூப்பர் பாசிட்டிவ். எப்படி? ஐ எம் சூப்பர் பாசிட்டிவ் டு கிளைம் திஸ். எனக்கு வந்து சீக்கிரமே கூடிய விரைவில் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஐ எம் சூப்பர் பாசிட்டிவ். கமெண்ட்ஸில் போட்டு க்ளைம் பண்ணிக்கோங்க. பாருங்க, டெத் கார்டு. கர்ம வினை முடிய போகுது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் முடிய போகுதுன்னு அது துவம்சம் பண்ணி சாகடிக்க போகுது. உங்கள் கர்மா எல்லாத்தையுமே துவம்சம் பண்ண போகுது. டெத் கார்டு சூப்பரில். ஓ சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எல்லாமே தலைகீழ மாறப்போகுது. இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, என்ன ஸ்டேட்டஸ் இல்லை ஸ்டேட்டில் இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க, அவங்க கவலையாக இருக்காங்க, இல்லை நீங்கள் கவலையாக இருக்கீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சுற்றி விட போகுது. கால சக்கரங்க. இதுதான் உலக நியதி இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்க முடியாது, நாளைக்கு இருக்கிற மாதிரியே நாளான்னைக்கு இருக்க முடியாது. காலச்சக்கரம் வந்து இப்போது நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அது காலச்சக்கரம் வந்து சுற்றி விட போகுது. ரொம்ப சந்தோஷமாக மாற போகிறீங்க. டெத்து கார்டு வேறு பார்த்துட்டீங்க. கர்மா எல்லாம் சாகடித்து துவம்சம் பண்ண போகுது. உங்களோட கந்திஷ்டி, தேர்ட் பார்ட்டி, எல்லா மனசஞ்சலம் எல்லாத்தையும் டெத்து கார்டு துவம்சம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட சக்கரம், காலச்சக்கரம் சுற்ற ஆரம்பிக்க போகுது. ஒரு சிலருக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்ப்ரெஸ்னால் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ப்ளீஸுங்க தயவு செய்து பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக இருக்க மாட்டேன்றீங்க, எனக்கு கனெக்ட் ஆகுது. தயவு செய்து ப்ளீஸ். எப்போ எம்ப்ரெஸ் வரும்? இந்த தடவை எம்பரர் வந்திருக்கு. பேரரசர்கள்லாம் உங்களுக்கும் சேர்த்து தான். இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை. அதை தான் அந்த கார்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எம்பரர் பார்த்ததே இல்லை என்னோடய ரீடிங்கில். ஓகே, பேரரசர்கள் உங்களுக்குமான கார்டு. உங்களுக்கும் இது காமன் ரீடிங் தான் இது. ஸோ கூடிய விரைவில் உங்களோட மனைவியோ உங்களோட லவ்வரோ சீக்கிரம் வரணும். இந்த ரீடிங் மூலமாக உங்களோட கர்ம வினைகளும் எல்லாமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லேடிஸை விட கொஞ்சம் ஜென்ஸு சீக்கிரமே அந்த எம்பரர் எனர்ஜிக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸ் மாதிரி ஜென்ஸ் ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க. அப்படி தானே லேடிஸ், நம்ம அதை ஒத்துக்கணும். கண்டிப்பாக அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் சின்ன சின்ன விஷயத்த கூட நிறைய ஓவர் திங்க் பண்ணுவோம். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதுலேயே பாதி வாழ்க்கை குழம்பி போயிடுங்க. அப்புறம் என்னங்க, பேரரசியாக மாறினா லவ்வர்ஸ் தான். நீங்கள் 2 பேரும் சீக்கிரமே ரீயூனியன் நடக்க போகுதுங்க. சீக்கிரமேனா உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா ஓகே லவ்வர்ஸ். அப்புறம் உலகமே உங்கள் கையில். எவ்வளோ சூப்பர் கார்டு இல்லை? எனக்கு இந்த ஹோல் ரீடிங்கில் கனெக்ட் ஆகுறதே வந்து உங்களோட கர்ம வினை முடிய போகுது. ஓகே, அதுதான். அதை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக க்ளைம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். எவ்வளோ பாரம் இருந்தாலும், மனப்பாரம் இருந்தாலும், ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், யூனிவர்ஸ்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு, எனர்ஜி வேர்ல்டுன்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பெரியவங்க சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை. வினை விதைத்தவன் வினையை தான் அறுப்பான்.
ஓகே. எல்லாம் எல்லாம் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். ஏதாவது கோவம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயையோ! என்னைய மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டே, அப்போ வந்து நீ அதுக்கு வந்து நல்லா அனுபவிப்ப. அந்த தாட் நமக்கு வேண்டாம். அது அவனோ பிரபஞ்சமோ பார்த்துக்கும். நமக்கு தேவை நம்மளோட உலகம், நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சந்தோஷம். ஸ்டே பாசிட்டிவ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நல்ல ரீடிங்காக நல்ல எனர்ஜியாக கொடுங்கங்க. எனக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி எனர்ஜி சரியாகவே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப குழம்பிக்கிட்டு இருங்க. தயவு செய்து ஸ்டே பாசிட்டிவ். ஓகே.